மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. திமுக ஏன் தடுக்க பாக்குறதுன்னு சொன்னா காங்கிரஸ் தன்னை விட்டு போயிடுச்சு, இல்லாம பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப காங்கிரஸ் உள்ள இருந்துட்டு அதிமுகவும் திமுக சேர்ந்துன்னா ஸ்டாலின் வரவேற்றிருப்பாரு. ராகுல் காந்தி பண்ண துரோகத்தினால தான் ஸ்டாலினுக்கு பிடிக்கல, முதுகலை குத்தினாரு. மோடி பிரைம் மினிஸ்டர் இருக்கிற மட்டும் 2.5 வருஷம் இன்னும் ஆட்சியில் இருக்கணுங்க. விஜய் மத்திய அரசாங்கத்துக்கு நீ பணம் வாங்காது எப்படிங்க சர்க்கார் நடத்த முடியும்? மோடி அவர்கள் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த உடனேயே பதில் ட்வீட்ல விஜய் அவர்கள் 2 அரசாங்கமும் ஒன்றி போனாதான் சரியா இருக்கும். ஒரு சைடுல நீங்க மோடியை திட்டுறீங்க, அடுத்த 2.5 வருடத்திற்குள் அவர் நல்ல ஆட்சி செய்ய வேண்டுமே. ஆனால் பத்திரிகையாளர்களையே சந்திக்காம ஒருத்தரால முதலமைச்சர் ஆக முடியுதுங்கிற நிலைமையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சோசியல் மீடியா வந்ததுனால பத்திரிகையாளர்கள் மறந்துட்டாங்க. ஒரு வீடியோ போட்டா போதும்னு நினைக்கிறாங்க. சினிமால வந்துட்டாரு விஜய் பார்த்துட்டு இருக்காங்க. சங்கீதா விஷயத்துல கடந்து போறாரு. அவருடைய மனதை விட்டு பேசணுங்க. பொறுப்பு அதிகமாக வந்துட்டதுனால அதிகமாக பேச வேண்டும். விஜய் முதலமைச்சர் ஆவார், இதெல்லாம் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும். அதிமுகவுடன் கை கொடுத்து இருந்தால் காங்கிரஸை கைவிட்டு இருக்கலாம். அவர் செய்தது தவறு என்று தான் நான் கருதுகிறேன். இப்ப சுப்ரீம் கோர்ட் போனாலும் போகலாம் இந்த கேஸ். அதிமுக விஜய் முதலமைச்சராக ஏற்கிறதுக்கு தயாரா இருந்தாங்களா? பிசிக லெட்டர் அதிமுக லெட்டர் என்ன பண்ணிருப்பாங்கல்ல. சார் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். விஜய் இவ்வளவு தூரம் மாசா ஒரு விக்டரி கிடைச்சுமே அவர் ஒவ்வொரு கட்சிகளுக்கா கடிதம் அனுப்பிட்டு யார் ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறத காத்துட்டு இருக்க வேண்டிய நிலையில விஜய் இருக்கிறாரு. சோ இது விஜய்க்கு ஒரு பலவீனமான ஒரு இடமா பார்க்கப்படுது. இதை மறைக்கணுங்கிறதுக்காக தான் ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்துருவாங்க அப்படின்னு டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸா கிளப்பி விடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்படிங்க, அது மாதிரி இருக்க சான்ஸே கிடையாது. எப்படி இருந்தாலும் இதே விஜய்க்கு என்னோட வந்தா வாங்க கூட்டணி தரேன்னு சொல்லி பொண்ணு யாருமே போல. அப்ப ஏன் சொல்றீங்க? தேர்தலுக்கு முன்னாடி யாருமே விஜய் நம்பல. ஏன்னா அவர் ஒரு அன்டெஸ்டட் பவரா இருக்கிறாரு, அவருக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹெசிடேட் பண்ணாங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி இருந்த கூட்டணியிலேயே இருந்துட்டாங்க. பட் இப்போ அவர் அந்த பவரை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா மேபி ஷோரா அவங்க நினைப்பாங்க முன்னாடியே போயிருக்கலாமோ, இந்நேரம் 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ வச்சிருந்திருக்கலாமோ அப்படின்னு. ஆனாலும் இப்போ விஜய்க்கு இப்பயே அந்த கம்யூனிஸ்ட் கட்சி போய் கொடுக்கல. டெஸ்ட் அன்டெஸ்டட் சொன்னீங்க. நவ ஹி இஸ் டெஸ்டட். ஹி காட் 35% ஓட். ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி தாங்கறாங்க? அரசியல். ஏன்னா அங்க பாஜக இருக்கு. எங்க பாஜக எங்கெங்க இருக்கு தமிழ்நாட்டுல? ஒண்ணுமே இல்லை, ஒரு வாழ் தானுங்க சார். அந்த சித்தாந்தம் ஏன் தெரியுமா? திமுகவிற்கு இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம் மறைந்து விட்டது. அதை உசுப்புவதற்குத்தான் பாஜக என்று பயமுறுத்துகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. விஜயனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டா இருக்கு. இல்லாம அவர் 2 பிராமணன் சீட் கொடுத்திருப்பாரா சார்? அவரு 2 பேர் ஜெயிச்சிட்டாங்க. ஓகே சார். இப்போ பெருவாரியா என்டிஏ கூட்டணியை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த நிறைய பேரு இப்ப வெளிப்படையா விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறத பார்க்க முடியுது. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்பது என்டிஏ ஜெயிக்கணுங்கிறது இல்லையா, திமுக தோக்கணுங்கிறது தான் முக்கியமான குறிக்கோளா இருந்துச்சா? அதை இன்னைக்கு விஜய் பண்ணிட்டாருங்கிறதுனால விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்களான்னு ஒரு கேள்வி வருது. அந்த முயற்சி வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா எனிமீஸ் எனிமி இஸ் மை ஃப்ரெண்ட், அவ்வளவுதானே, சிம்பிள். இப்போ திமுக ஏன் தடுக்க பாக்குறதுன்னு சொன்னா காங்கிரஸ் தன்னை விட்டு போயிடுச்சு, இல்லாம பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப காங்கிரஸ் உள்ள இருந்துட்டு அதிமுகவும் திமுக சேர்ந்துன்னா ஸ்டாலின் வரவேற்றிருப்பாரு. ராகுல் காந்தி பண்ண துரோகத்தினால தான் ஸ்டாலினுக்கு பிடிக்கல, முதுகலை குத்தினாரு, பேக் ஸ்டாபர்னு சொல்லி கதை கட்டுறாரு. என்னதான் இருந்தாலும் பாஜக என்னுடைய கொள்கை எதிரி, நான் ஒருபோதும் அவர்கள் கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி தானே சார் விஜய் இவ்வளவு ஓட்ஸ் வாங்கி இருக்கிறாரு. அப்போ பாஜக எதிர்ப்பாளர்கள் தானே விஜய்க்கு வாக்களிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு பாஜக ஆதரவாளர்கள் அவரை கொண்டாடுறது எப்படி சரியா இருக்கும்? அந்த ஈக்குவேஷனே தப்பா இருக்கு. கொண்டாட முடியாது, கொண்டாடவே மாட்டாங்க, யாருமே கொண்டாட மாட்டாங்க. காரணம் என்னன்னா அது அப்படி எதுக்காக அது கொண்டாடலைங்கிறதுக்காக எதுக்கு திமுகவோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சியோ பயமுறுத்துறாங்க பாஜக வந்துருச்சு. அவங்களும் நெகட்டிவா இருந்திருக்காங்க. எல்லாத்த விட இன்னும் பாயிண்ட் நான் கேட்கிறேன். நம்ம விவாதம் சுறுசுறுப்பா போறதுனால நேயர்களுக்கும் ஒரு புரிதல். 2.5 வருஷம் இன்னும் ஆட்சியில் இருக்கணுங்க. விஜய் மோடி பிரைம் மினிஸ்டர் இருக்கிற மட்டும் மத்திய அரசாங்கத்துக்கு நீ பணம் வாங்காது, கிராண்ட்ஸ் வாங்காது, நீங்க எப்படிங்க சர்க்கார் நடத்த முடியும்? விஜய் தன்னுடைய முதல் ட்வீட்லயே போட்டுட்டாரே சார். விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாருல்ல சார், மோடி அவர்கள் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த உடனேயே அந்த பதில் ட்வீட்லயே விஜய் அவர்கள் 2 அரசாங்கமும்
ஒன்றி போனாதான் வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய தயவு தேவைங்கிற மாதிரி தானே ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அந்த ட்வீட்ல நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அது கொள்கை சமரசம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். பட் 2 கவர்மெண்ட் இருக்கும் பொழுது ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். அரசாங்கத்துக்கு அரசாங்கம் ஒவ்வொருவருக்கும் சொல்றாரு, கரெக்டா போச்சு, யாரும் இல்லைங்கிற. ஆனா என்னுடைய பாயிண்ட், ஒரு சைட்ல நீங்க மோடியை திட்டுறீங்க, கொள்கை விரோதி, சித்தாந்த விரோதின்னு, பாசிசமா பாயசமான்ட்டு கேட்குறீங்க ஒரு வாட்டி. என்னை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக அடுத்த 2.5 வருடத்திற்குள் அவர் நல்ல ஆட்சி செய்ய வேண்டுமே. ஆனால் 2029 விஜய்க்கு வந்து 20%, அதாவது 40 ஓட்டுல இருந்து 20 ஓட்டு தடைன்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்லணும் ராகுல் காந்தி கிட்ட விஜய்? 2029 3 வருஷம் இருக்குதுங்களே. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு இருக்கக்கூடிய ஒரு பேராசை காரணமாகத்தான் இந்த பிரச்சனை முடியவில்லை தவிர விஜயனுடைய அணுகுமுறை சிறப்பாக இருக்கிறது, பாராட்ட வேண்டியதுதான் என்னுடைய முழு கருத்துங்க. விஜயனுடைய ஸ்டாண்ட் வந்து இன்னும் 2 வருஷம் நல்லபடியாக ஆட்சி நடத்தணுங்க. அதுக்கு ஹி வாண்ட் சென்டர்ஸ் ஹெல்ப். சென்ட்ரல் ஹெல்ப் கொடுத்த தவிர அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா கிட்ட இருந்து அவருக்கு ஹெல்ப் போகணும். கேரளாவில் முல்லை பெரியார் வாட்டர் விடலைன்னா கோயம்புத்தூர்லாம் அங்கே காலி ஆயிடும். காவிரி வரலன்னா தஞ்சாவூர் போன்ற 3 இவரே டெல்டாவில் போய் பேசினாரு இல்லை விஜய், கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்க இருக்கிறது. எல்லாத்தையும் நான் ஒன்று சொல்றேங்க, அசம்பிளி உள்ள முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிறாருங்க, இன்னும் 10 நாள்ல ப்ரூவ் கொண்டு வர எல்லாம் இருக்கு. இங்கே விஜய் இருக்காரு, இங்கே உதயநிதி இருக்காரு, எப்படிங்க எதுக்கு உட்கார முடியும்? அதனால செந்தில் பாலாஜி தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக திமுக நியமிக்கும் என்று பல சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அவரை விட சீனியர் லீடர்ஸா இருக்கிறாங்களா சார்? இப்போ KN நேரு இருக்க போறாங்க, அப்படி இருந்தும் செந்தில் பாலாஜி கிட்ட தான் கொடுப்பாங்களா? காரணம் இரிட்டேஷன் கிடைக்கணும் நம்ம இவருக்கு, விஜய்க்கு. அதுதான் சார், உதயநிதி இருந்தா அந்த இரிட்டேஷன் வராதா சார்? வரும், நிறைய வரும். ஆனா அதை விட செந்தில் பாலாஜியை பார்த்தா வருங்கிறதுக்காக பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, முஸ்தி போறோம், நல்லா குத்திக்கலாம். இதெல்லாம் ஒரு நிறைய நாடகம் இருக்கவே இருக்கு போக போக. ஆனா தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு ஸ்திரமான ஆட்சி வேணுங்க. ஏன்னா அது பார்டர் ஸ்டேட்டுங்க, ஸ்ரீலங்கா பக்கத்துல இருக்குது. இந்த சைனாவுடைய ஆக்கிரமிப்பு வேணும். தமிழகத்திற்கு பொதுமக்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய்க்கு கொடுத்திருக்க வேண்டும். எது இருப்பினும் திமுக அதிமுக விஜய் என்று சொன்னதால வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய வருடங்களில் தமிழ் வெற்றி கழகம் அரசியலை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் நினைக்கிறேன். அவங்களுக்கு அரசியலே தெரியலைங்களா சார்? யாருமே அரசியல்வாதி இல்லைங்களா சார்? அது பெரிய கஷ்டமா இருக்கு. இது வரைக்கும் மக்கள் அதை பார்க்கல சார். இனிமேல் பொறுப்பு அதிகமாக வந்துட்டதுனால விஜய் இனி அதிகமாக பேச வேண்டும். பேசினாதான் புரிஞ்சுக்க முடியும். நிருபர்களை சந்திக்க வேண்டும். நிருபர்களை சந்திக்காத என்ன பண்ண முடியும்? பத்திரிகையாளர் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். இப்ப நீங்க இத்தனை ஆண்டுகளா பத்திரிகையாளரா இருக்கிறீங்க, பத்திரிகையாளர்களையே சந்திக்காம ஒருத்தரால முதலமைச்சர் ஆக முடியுதுங்கிற நிலைமையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சோசியல் மீடியா வந்ததுனால பத்திரிகையாளர்கள் மறந்துட்டாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. விஜயனுடைய ஒரு வீடியோ போட்டா போதும்னு நினைக்கிறாங்க. ஒரு மீமு பிளஸ் சினிமால வந்துட்டாரு, விஜய் தினம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் நியூஸ் பேப்பருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிட்டே வருது. அவங்களும் போயிட்டு வராங்க. எது இருந்தாலும் அவருடைய மனதை விட்டு பேசணுங்க. இன்னைக்கு சொல்றாரு, இந்த இந்த நம்ம விஜயனுடைய ஒய்ஃப் சங்கீதா விஷயத்துல என்ன என்னுடைய பிரச்சனை அது அப்படி சொல்லி கடந்து போறாரு. அதை பெருசாக்கினது பத்திரிகைகள். அந்த விஷயத்த அது பத்திரிகை முள்ளாலதான் எடுக்கணும். பத்திரிகை மூலமா தான் நீங்க ஜவாப் கொடுக்கணும். ஓகே சார், இப்போ 20 சீட்டு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. விஜய் அவர்கள் அடுத்து வரக்கூடிய 2029 மக்களவை தேர்தல்ல 20 சீட்டு உங்களுக்கு தந்துடுறோங்கிறதுக்கான உறுதியை கொடுத்துட்டாரா? கொடுத்துருக்காரு 20 சீட் தரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்லிமெண்ட்ல 20 சீட் அதிகம் இல்லையா சார் 20 சீட்டுங்கிறது? ஏன்னா இங்க 5 சீட்டு கொடுத்துதான் உங்க ஆட்சியை காப்பாத்துறாங்க பொழுது 20 சீட்டு அதிகமா தெரியல. ஒரு 10-12 அவர் பிரைம் மினிஸ்டர் ஆப்புறாரு ராகுல் காந்தி. அது எந்த வயசுல ஆவாரோ தெரியாது. பிரைம் மினிஸ்டர் ஆப்புற அதுக்காக எல்லா மாநிலத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இல்லாம திமுக கை விடுவாங்களா சார் ராகுல் காந்தி? சொல்லுங்க. ராகுல் காந்தி செய்தது மாபெரும் அரசியல் துரோகம், பெரிய துரோகம். அது இந்த வந்தது. கவர்னர் ஆட்சிக்கு வந்து கவர்னர் பதவி பிரமாணம் செய்யவே இல்லை, டைம் கொடுக்கல. ஆனா ராகுல் காந்தி வருவார், மல்லிகார்ஜுன் கர்கே வருவார். எதுக்கு சொல்லணுங்க? ராகுல் காந்தி எதுக்குங்க வரணுங்க?
அதே பட் பிரமாணம் இப்போ திமுகவினரும் சொல்றது அதுதான் சார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களே ராகுல் காந்தி அவர்களை தலைவராக முன்னிறுத்த தயங்கிய பொழுது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து ராகுல் காந்தி தான் எங்களுடைய தலைவர், அவர் தான் வந்து மோடிக்கு எதிரான ஒரு லீடர், அவரை தான் வந்து இந்தியாவை ஆளக்கூடிய நபராக நாங்க முன்னிறுத்துறோம்னு சொன்னாங்க. அப்படி இருந்தும் காங்கிரஸ் இப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி குத்தினாரா இல்லையா விமர்சிக்கிறாங்க. ராகுல் காந்தி? கடைசியில முதுகுல குத்தினாரா இல்லையா ராகுல் காந்தி ஸ்டாலின் முதுகுல? அதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், விஜய் வந்துட்டாரு. விஜய் அதே மாதிரி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணாரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி அசம்பிளில. ம். ராகுல் காந்தி அரசியல்வாதி இல்லவே இல்லை. எப்படி விஜய் அரசியல்வாதி இல்லையோ அதே மாதிரி ராகுல் காந்தி அரசியல்வாதி இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆம் ஆத்மி கட்சியோட போனாரு, கட்சியில கை விட்டாங்க. ம். அதே ஆம் ஆத்மி கட்சியோட தூரம் வெளில வந்தாரு. ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டும் விஜய் அரசியலுக்கு புதியதாக இருந்ததுனால அதிகமான ஒரு பிரச்சனைகளை அவர் எதிர்நோக்கக்கூடும். சீக்கிரமாக மத்திய அரசாங்கத்தின் அவர் கைகோர்த்து நடந்தால்தான் அவருக்கு அரசாங்கம் நிரந்தரமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த பிரச்சனை ஓரிரு நாள்ல முடிஞ்சிருங்க. கவர்னர் கூப்பிடுறாரு, முடிஞ்சிடும். கவர்னர். ஆனால் அவருடைய நிலைமையை ஒரு பட்சமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மாநிலத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் எதிர்க்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. ஏன்னா வாக்காளர்கள் ஓகே சார். ஒண்ணு. பட் ஆமா, இன்னொரு ஆங்கிள் சொல்றாங்க சார். இப்ப காங்கிரஸ் இத்தனை வருஷமா இப்ப காங்கிரஸ் வந்து ஒரு சந்தர்ப்பவாத முடிவு எடுத்துட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களே, எல்லாரும் அவங்க கட்சியோடைய பெனிஃபிட்டை தானே பார்ப்பாங்க. இத்தனை வருஷமா தமிழ்நாட்டையே ஆண்ட ஒரு கட்சி இன்னைக்கு 5 எம்எல்ஏங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு, இவ்வளவு குறைஞ்சிருச்சு. இருந்தும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது மீண்டும் அமைச்சரவையில இடம் பிடிக்கிறதுக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த கட்சி யூஸ் பண்ணிக்க கூடாதா? எல்லா கட்சிகளும் அவங்களுக்கான ஒரு பெனிஃபிட்டை பார்க்க தானே செய்வாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதே விஜய் கிட்ட ஒண்டி பண்றாங்க. கலைஞர் தேம் அல்ல, ஸ்டாலின் கிட்ட தேம் அல்ல. மாசம் 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு போயிட்டாங்களா, அதே மாதிரி விஜய் கிட்ட வாங்கிட்டு போவது தானே. இப்பதானே உங்களுக்கு ஆட்சியில பங்கு தெரியல. கலைஞர் மைனாரிட்டி அரசாங்கத்துக்கு திமுக ஆமா, அப்பவும் இவங்க மாசம் கிம்ல வாங்கியிருந்தாங்களே 10 லட்சம் மாசம் கலைஞர் கொடுத்தா சொல்றாங்களே எல்லாரும். அம்மா ஜெயலலிதாவே சொல்லியிருக்காங்களே. ஆக மொத்தம் காங்கிரஸ் செய்தது ஒரு சந்தர்ப்பவார அரசியல். காங்கிரஸ் விஜயை சூழ்ந்து கொண்டு விட்டது, ஒரு சூழ்ச்சியில் மாட்டிக்கொண்டு விட்டதாகத்தான் டெல்லியில் பலர் கருதுகிறார்கள். இந்த குழப்பங்கள் எல்லாம் ஓரிரு நாட்களில் முடிந்து விடுமா? விஜய் அவர்கள் முதலமைச்சராக விரைவில் பதவி ஏற்க போகிறாரா? விஜய் முதலமைச்சர் ஆவார். இதெல்லாம் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும், அதற்கு எதிராக இருக்க வேண்டும். இதெல்லாம் யோசித்து பார்த்திருக்க வேண்டும் விஜய் அவர்கள். விஜய் அதிமுகவுடன் கைகோர்த்திருந்தால் காங்கிரஸை கைவிட்டு இருக்கலாம். அவர் செய்தது தவறு என்று தான் நான் கருதுகிறேன். இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சராக பதவி, இப்ப சுப்ரீம் கோர்ட் போனாலும் போகலாம் இந்த கேஸ். அதிமுக விஜய் முதலமைச்சராக ஏற்கிறதுக்கு தயாரா இருந்தாங்களா? அப்படி இருந்திருந்தா விஜய் கண்டிப்பா சேர்ந்திருப்பாரு. இப்ப அவர் போய் கேட்கலையே. அவரு விசிகாக்கு லெட்டர் அதிமுக லெட்டர் தான் பண்ணிருப்பாங்கல்ல, வேற யாரும் பேசியிருக்கலாம்ல. ஆனா அவர் அரசியல்வாதி இல்லாததுனால தான், அரசியல்வாதியாக முதலமைச்சராக யாராவது வருவாரு ஆனால் அதிமுக திமுகவை இருந்து உடைச்சிருப்பாங்க. அந்த அரசியல் இல்லை என்பதுதான் எனக்கு வருத்தம். நன்றி சார். தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.